Hi dear friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 8 எனக்கு சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டுடே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சின்ன வினிகர் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆஃப் அன் ஹவர் கழித்து ரெகுலராக பண்ணுற 12 டைப் ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்கு, ஒய் நீட் வாட்டர் ஃபார் வெயிட் லாஸ். நமக்கு வெயிட் லாஸில் தண்ணி என்ன ரீசனால் மிக மிக அவசியம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து குறைக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு நீடு. சரிங்களா? தண்ணி வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா தண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? முக்கியமாக பர்டிகுலராக ஒரு விஷயம், இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு டாபிக் வந்து அடிக்கடி கேட்டிருப்பீங்க, நம்மளோட மெட்டபாலிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். மெட்டபாலிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்ன காஸ்ட்லியான ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு மெட்டபாலிக் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க என்கிட்ட. நீங்கள் எதுவுமே அதுக்கு வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி மட்டும் குடித்தாலே போதும். ஏன்னா வாட்டர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மெட்டபாலிக் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? அதனால் தயவு செய்து, நார்மலாக எல்லா வீடியோலையும் இதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாட்டர் இன்டேக் பற்றி பேசும்போது எப்போதுமே என்னோடய ப்ரீவியஸ் வெயிட் லாஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நான் வந்து ஷேர் பண்ணுற விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் இன்டேக் பற்றியும் பேசுவேன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு தேவையான விஷயங்கள் இதில் தான். அதை நம்ம வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக நம்ம வந்து நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே ஒரு குட் ரிசல்ட் நமக்கு கிடைச்சே தீருங்கிறது மட்டும்தான் உண்மை. சரிங்களா? இப்போது தண்ணி எவ்வளோ குடிக்கணும், அதாவது நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. சரிங்களா? வெயிட் இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கிட்டு, இப்போ 20 கிலோ வெயிட் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, சரிங்களா, 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி பெர் டேக்கு எடுத்துக்கணும். அப்போது ஒரு 60 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க பெர் டேக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்கிறது தான். சரிங்களா? அதுதான் உண்மை. சரிங்களா? 3 லிட்டர் தண்ணி 60 கிலோ வெயிட் இருக்கிறவங்க குடிக்கணும். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டபாலிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலரி, இதை வந்து பேர்ன் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணி இன்டேக் எடுக்கணும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கும் கேலரியை பேர்ன் பண்ணுறதுக்கும் நேற்று வீடியோவில் கேலரி பேர்ன் பற்றி நான் பேசியிருப்பேன். லைட்டாக உள்ளே வந்திருப்பேன், அந்த டாபிக் வந்து கொண்டு வந்திருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா கேலரி வந்து எப்படி பேர்ன் ஆகுது, என்னென்னலாம் பண்ணால் எப்படி ஈஸியாக கேலரியை வந்து பேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வாட்டர் எடுத்துக்கிறதுனால ஃபேட் பேர்ன் ஆகும் அண்ட் கேலரிஸும் பேர்ன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ ஆஃப் அன் ஹவர்த்துக்கு முன்னாடியோ கொஞ்சம் ஒரு 500 ml அது மாதிரிலாம் வாட்டர் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு ரொம்ப தம்முன்னு இருக்கும். ரொம்ப ஃபுல்னஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப கம்மியான ஃபுட்டு தான் இன்டேக் பண்ணுவீங்க. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போது நார்மலாக வந்து டெய்லிக்கும் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், வயிறு வந்து உங்களுக்கு தண்ணி குடித்து ரொம்ப வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபுல்னஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு ½ பவுல் அது மாதிரி தான் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிடும்போது இதே மாதிரி கண்டினியூ பண்ணும்போது இப்போ ஈஸியாகிடுச்சு பாருங்கள். 1 பவுல் ரைஸ்லேருந்து ½ பவுல் ஈஸியாக வந்துட்டிங்க. ஒரு 150 கேலரி, ஒரு 250 கேலரி இருக்குன்னா அந்த கேலரியிலேருந்து பாதி கேலரி
150 கேலரிலேருந்து 75 கேலரிக்கே நீங்கள் ஈஸியாக வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸை ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும். அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். நான் அப்படி வந்து பண்ணுவேன். சரிங்களா? அடிக்கடி நமக்கு வந்து பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கும், பசிக்கும் போது ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கும்போது கூட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வாட்டர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்கிற கழிவு, இந்த டாக்ஸிக்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுது. அந்த பார்ட்டுக்கு வந்து இந்த வாட்டர் இன்டேக் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ப்ராப்பராக அந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் தான். சரிங்களா? இந்த 2 பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணும். இது சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டர் இன்டேக் எடுக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பாயிண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு 12 பாயிண்ட்டை ரஃபாக அப்படியே நான் வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அந்த 12 பாயிண்ட்டை அப்படியே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதுக்காக, என்னத்துக்காக, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் மெட்டபாலிக் அண்ட் கேலரி பர்ன். சரிங்களா? நம்மளோட மெட்டபாலிக்கை வந்து பூஸ்ட் பண்ணுது. சரிங்களா? தண்ணி நல்லா குடிக்கிறனால நம்மளுக்கு மெட்டபாலிக் வந்து பூஸ்ட் ஆகும். அண்டு நம்மளோட கேலரிஸும் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகும். நேற்று வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். நம்மளோட கேலரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதை தாண்டி நம்ம வந்து கம்மியாக எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். அதே சமயத்தில் நம்மளோட பாடியிலேருந்து சம் கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும் நார்மலாகவே அப்படின்னு சொல்லி நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ரெஸ்டிங் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா குடிச்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு 1 ஹவர் கழிச்சு சடனாக நம்மளோட பாடியில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரும். நான் ரஃபாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா சடன்லி வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கேலரி வந்து பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஃபேட் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னென்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட பாடி பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான 2 பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த 2 பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டை பர்ன் பண்ணும். அந்த 2 பார்ட் என்னென்னா கல்லீரலும் அண்டு சிறுநீரகமும் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் இன்டேக் எடுக்கிறனால ரொம்ப ரொம்ப ஃபேட் அது மூலயமாவும் நம்மளுக்கு பர்ன் ஆகும். அந்த பார்ட் 2 அது சம்மந்தப்பட்டமான சம் டிசீஸ் எதுவும் நம்மளோட பாடிக்கு வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் கேலரி இன்டேக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர் அதிகமாக அப்பப்போ குடிக்கிறனால நம்ம வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சுருக்கணும், ஃபுல்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓவர் ஈட் பண்ண மாட்டோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேலரியை வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக வச்சுருக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் சுகரி ட்ரிங்க்கு. இந்த ரீப்ளேஸ் சுகரி ட்ரிங்க்கை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா சிலர் என்கிட்ட கேட்பாங்க, என்னென்னா நீங்கள் தண்ணியே குடிக்க சொல்கிறீங்க, அதுக்கு பதில் நான் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜூஸுன்னு போயிட்டால் அதில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் காமனாக எல்லாத்துக்கும் ஒரே விஷயந்தான், கேலரி எவ்வளோ, அதில் எல்லாத்துலேயும் 0 கேலரி இருக்கா. ஏதாவது ஒரு கண்டெய்னரில் இருக்கிற ஜூஸ் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக 0 கேலரி இருக்காது. அதே மாதிரி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்குங்க, அதையுமே வந்து 0 கேலரி இருக்காது. இல்லை நான் ஹோம்மேடாக பண்ணுறேன், கண்டிப்பாக 0 கேலரி இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் 0 கேலரி இருக்குது, அதில் வாட்டரில் மட்டும்தான் 0 கேலரி இருக்குது. அப்படி இருக்கிற ரீசனால் தயவு செய்து வந்து நீங்கள் வந்து ஜூஸ்
சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் ஃபஸ்ட்டு பேபிக்கு டாக்டர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா, கண்டிப்பாக அந்த டாக்டரு வந்து அவங்க கொஞ்சம் ஏஜ்டு, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என் பாட்டி வயசு இருக்கும். மேபி தேங்க் காட் அவங்க வந்து விடாப்படியாக இருந்தாங்க எனக்கு நார்மல் டெலிவரி தான் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பேபிக்கு. ஆக்சுவலி அவங்க ஸ்டார்டிங்லேருந்து என்னை திட்டிகிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். கடைசி வரையும் அந்த வேர்டை வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பட் ஒவ்வொரு டைமும் அந்த வேர்டை சொல்லிவிட்டு திட்டு வாங்குவேன். என்னென்னா, வரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ட, என்னெல்லாம் சாப்பிட்ற அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது ஜூஸ் குடிச்சேன்னு மட்டும் நான் வந்து சொல்லிடவே கூடாது. ஆக்சுவலி சொன்னால் கண்டிப்பாக கன்ஃபார்ம் என்னை திட்டுவாங்க. ஏன்னா டாக்டரே சொல்கிறாங்க என்னென்னா, ஜூஸை பொறுத்த வரையும் ஜூஸை பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற நார்ச்சத்து போயிடுது, ஃபைபர் ஒரு பக்கம் போயிடுது. இன்னொன்று என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து சுகர் பத்தலைன்னு சொல்லிட்டு சுகரை அள்ளி கொட்டுவோம். இன்னொன்று என்ன பண்ணுவோம், ஐஸ் டியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துப்போம். இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுவோம். இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்கிது சொல்லுங்கள்? பெருசாக எதுவுமே கிடையாது. தயவுசெய்து ஜூஸ் குடிக்காமல் ஃப்ரூட்டாக சாப்பிடு. பழ ஜூஸ் குடிக்கக்கூடாது. நீ ஃப்ரூட்டாக உரித்து சாப்பிடு, அப்படியே சாப்பிடு, பழமாக சாப்பிடு. டெலிவரி முடிகிற வரைக்கும் நான் திட்டு வாங்கிட்டே தான் இது பண்ணேன். ஏன்னா வந்து நார்மல் டெலிவரி அப்போ வந்து அந்த ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவள் பிறந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் பிறந்தேன். அந்த ரீசனால் எனக்கு பக்கத்தில் ஒரு நர்ஸ் வந்து கையில் ஜூஸை வச்சுக்கிட்டே நின்னாங்க. அந்த டைமில் மட்டும்தான் கொஞ்சம் இது அப்போ கூட வந்து வேறு ஏதாவது சாப்பிடுமா, மில்க் அது மாதிரி எடுத்துக்கமா. நான் அது வரையும் நான் அந்த ஜூஸுங்கவும் எனக்கு கடைசி வரையும் டெலிவரி முடிகிற வரையும் அவங்கக்கிட்ட எனக்கு திட்டு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எப்போதுமே சொல்லுவாங்க, பால் எடுத்துக்கோ, ஆனால் வந்து ஃப்ரூட்டை வந்து உரித்து சாப்பிடு, அப்படியே சாப்பிடு, நார்மலாக சாப்பிடு, ஆனால் வந்து ஜூஸாக பிழிஞ்சு சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு மெமரிஸ். கோவிட் டைமில் அவள் பிறந்தனால வெறும் ஜூஸாக குடித்து அவள் பிறந்தா. பிறக்கும் போதே ஜூஸ் குடிச்சிட்டே தான் வந்து எனக்கு வந்து டெலிவரி டைம் ஆச்சு. அது ஒரு மெமரி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் டைஜஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஆக்சுவலி இந்த பாயிண்டில் வந்து டைஜஷன் பற்றி நம்ம பேசலையே. அதாவது கான்ஸ்டிபியூஷன் அதில் கவர் ஆகும், ஆனால் வந்து டைஜஷன்லேயே கான்ஸ்டிபியூஷன் கவர் ஆகும். அது எண்டில் ஒரு பாயிண்ட்டாக சேர்க்கலாம்னு நினச்ச கான்ஸ்டிபியூஷனை நமக்கு வந்து இந்த டைஜஷன்லேயே வந்து சேர்த்துடலாம். நமக்கு வந்து ஃபுட்டு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணி கான்ஸ்டிபியூஷன் இஷ்யூவே இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளஷ் டாக்ஸின், அதாவது நச்சு. சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கிற நச்சை வந்து அந்த கழிவுகளை வந்து அகற்றுறதுக்கு இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாட்டருங்கிறீங்களே, எந்த வாட்டர்னு கேட்டுறாதீங்க. நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி தான். சரிங்களா? அதை பற்றி தான் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் நான். ப்ரிவெண்ட் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அண்ட் ரெடியூஸ் பிளாட்டிங். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பாயிண்ட் வந்தாச்சு. அதாவது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறனாலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் கெயின் ஆகும். சரிங்களா? நம்மளோட சில நேரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல, உங்களோட பாடியில் ஏதாவது இடத்துல வீக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதிலலாம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வார்ம் வாட்டர் வச்சு குடிச்சு பாருங்கள். அது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படியே வயிறெல்லாம் கொஞ்சம் உப்பசமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா குடிங்க. தண்ணி குடிக்காமல் விட்டுறாதீங்க. அதனால தான் இவ்வளோ விஷயங்களை வந்து உங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 12 பாயிண்ட்டு கிட்ட கொண்டு வந்திருக்கேன். தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கு கூட வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஆகும். தண்ணி குடிக்காமல் இருக்கிறது கூட வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் ஒரு மஸ்ட்டு ரீசன் தான் நான் சொல்லுவேன் என்னை கேட்டால். அந்த ரீசனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாருமே வந்து பார்க்குறீங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட இது மாதிரியான ஒரு ஹேபிட் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போது நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோமா, அது எதுக்காக அப்படின்னா
என்கிட்ட முக்கியமாக வந்து மனசை விட்டு பேசுகிறதுக்காக தான். சரிங்களா? இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியாக இருக்கட்டும், அதாவது நம்ம வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம் அப்படின்னாலே சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுத்தும். ஏன்னா அவங்க அதை பண்ணலை, இல்லைன்னா நம்ம அவங்கள விட அதில் வந்து பெட்டராக இருக்கலாம். அதுதான் விஷயம். சரிங்களா? அப்போது நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை அப்படின்னா நம்மளை வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விட்டு தள்ளி நிற்கிறது, இன்னொன்று அதை காதிலே வாங்கிக்காமல் விட்டுறது. சரிங்களா? இது ஒரு விஷயம். இது நார்மலாக நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யூடியூப் பொறுத்தவரையும் நான் வந்து ஒரு மிரர் மாதிரி பார்க்குறேன், என்ன வந்து உங்கள் இடத்துல வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மேக்ஸிமம் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க மாட்டேன். சரிங்களா? என்ன செய்கிறாங்க, இந்த காசிப் இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாத ஒரு விஷயம். எனக்கு பெருசாக நெய்பர்ஸ் கிடையாது, எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு கிட்ஸு, ஹஸ்பண்ட் இவங்க இருக்கும்போது எனக்கு வந்து எதுவுமே தேவைப்படல. எனக்கு வந்து ஃப்ரெண்டு, லவ்வரு, ஹஸ்பண்டு, கிட்ஸு எல்லாமே இவங்க 4 பேர் மட்டும்தான். அப்படி இருக்கிற ரீசனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அம்மா, அப்பா எல்லாமே இவங்கிற ரீசனால் எனக்கு பெருசாக அதை தாண்டி வெளியில் ஒரு விஷயம் எனக்கு வெளியில் இவங்களை தாண்டி வெளியில் ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கிங்களேன், தேவைப்படலைன்னு கூடன்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா என்னை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட போய் அவங்க காசிப் பேச போகிறதில்ல, அவங்கள பற்றி நான் வந்து அடுத்தவங்கக்கிட்ட வந்து காசிப் பேச போடல. ஏன்னா ஒருத்தர் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் நம்மளால் வந்து விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் வந்து மெயின்டைன் பண்ணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வேர்டு சொல்லியிருப்பேன், என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு இப்படி ஒரு ஹேபிட் இருக்கக்கூடாது. நான் அது என்ன சொன்னேன், மிரர் மாதிரி நான் பார்க்குறேன், என்ன அவங்க இடத்துலேருந்து பார்க்குறேன், எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறனால ஓகே. இதே நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களை பற்றி காசிப் பேசிடாதீங்க. சரிங்களா? கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மா வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல், பார்த்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, நாம் வந்து அவங்கள அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப மட்டம் தட்டியிருப்போம், பேசியிருப்போம். ஆனால் அந்த விஷயம் அப்படியே நம்மளுக்கு வந்து மாற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கர்மா ஒரு ரீசனாக இருந்தாலுமே வந்து யூனிவர்ஸ் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், அது அவங்களுக்கு போய் சேருதோ இல்லையோ அது நமக்கு வந்து சேர்ந்துடும். அதான் பிரச்சனை அந்த இடத்துல. புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு வந்து என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். எந்த நேரத்தில் நமக்கு, அதாவது ஒரு இது நம்மளோட இதில் எழுதியிருக்குமா என்னென்னா, இந்த டைமில் இது இவன் கையில் போய் சேரணும் அப்படிங்கிறத யாராலையும் வந்து மாற்றவே முடியாது. நம்ம போடுற எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாட்களும். அது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த அந்த விதை செடியாக முளைச்சி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விருட்சமாக வந்து நம்ம கையில் வந்து எண்ட் ஆஃப் த டே கிடைக்குங்கிறது தான் உண்மை. அதனால் தயவு செய்து காசிப் மட்டும் பேசாதீங்க. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்பாக இருக்குது இல்லையா, அது மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குவைட்டாக இருங்க, குட் புக்ஸ் படிங்க, பாட்டு கேளுங்க, நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, லேர்ன் பண்ணுங்கள், அப்புறம் ஏர்ன் பண்ணுங்கள். ஏர்னிங் ஒருத்தனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். லேர்னிங்கிறது கற்றுக்கிறது, ஏர்னிங்கிறது சம்பாதிக்கிறது. இந்த 2 விஷயமும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், லைஃப் டோட்டல் காலி. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருப்போம், புதுசாக லேர்ன் பண்ணுவோம். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா புதுசாக ஒவ்வொன்றும் க்ரியேட் ஆகுது. சரிங்களா? ஒவ்வொன்றும் மாற்றி ரீக்ரியேட் ஆகுது. ஒரே விஷயந்தான், அது ரீக்ரியேட் ஆகும்போது நாமளும் கொஞ்சம் வந்து ரீக்ரியேட் ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும். சரிங்களா? அதனால் தயவு செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணுங்கள், புதுசாக கற்றுக்குங்க. நான் இப்போது சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் வாட்டர் பற்றி நம்மளோட பாடிக்கு வெயிட் லாஸ்க்கு என்ன ரீசனுக்காக வாட்டர் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் கொடுத்தேன் இல்லையா, அது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கற்றுக்கிட்டேன், உட்காந்து நிறைய சர்ச் பண்ணேன். இவ்வளோ நேரம் நான் வந்து பேசியிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் சும்மா டைம் பாஸ்க்காகவோ இல்லை சும்மா பேசணுங்கிறதுக்காகலாம் இல்லை. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ப்ராப்பராக கரெக்டானதாக இருக்குது, அதை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுங்கிறது தான் இது. சரிங்களா? சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்காமல் இருக்கிறனால தான் வெயிட் லாஸ் வந்து ஆகாமல் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் தண்ணி தயவுசெய்து நல்லா குடிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணுறோம். ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுது. அப்போது நமக்கு பாடியில் தண்ணி வந்து இருக்கணும், இது மாதிரி ஸ்வெட் ஆகணும் அப்படின்னா இருக்கணும். சரிங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ராகி தோசை வந்து எடுத்திருக்கேன்.
கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் குவான்டிட்டி ரெடியூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ராகி, கம்பு, திணை, வரகு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி வந்து அவுட்டிங் போனோம். லீவுங்கிறனால நான் எப்போதும் வெளியில் போகும்போது கொஞ்சம் குக் பண்ணி கொண்டு போவேங்கிறனால புளி சாப்பாடு தான் கொண்டு போனேன். வெளியில் வந்து கொஞ்சம் வடை அது மாதிரி வாங்கினாங்க. அது நான் வந்து சாப்பிட்டேன். ஈவினிங் ஆகிடுச்சு, அதாவது ரொம்ப மிடில் கிட்ட வந்து 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து டைம் ஆகிடும் போலக்கு. லேட் நைட்டில் தான் நான் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கிறனால நாங்கள் காஃபி ஷாப் போனோம். அங்கே வந்து சுண்டல் இதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்கவும் காலி ஆகிடுச்சு. போலி மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து போலி சாப்பிட்டேன். போலி சாப்பிட்டு ஒரே ஒரு காஃபி மட்டும் குடித்தேன். ஏன்னா நாங்கள் வந்து அவுட்டிங் போனப்போ வந்து ரொம்ப மழை அண்டு குளிருங்கிறனால கண்ட்ரோல் பண்ண முடியல நடுக்கத்தை. அதனால் ஒரே ஒரு சூடாக மட்டும் காஃபி குடித்தேன். ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.